ஜோனில் வந்திருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் எங்க தயாராக காத்திருக்காங்க. எல்லாரும் ஹாய், எப்படி இருக்கீங்க? என்னம்மா சவுண்டே இல்லை? நீங்களாம் இருக்கிறீங்க அப்படின்றது சொல்லணும்ல. ஓகே, ஸோ எல்லாருக்கும் வந்து பெரிய ஹாய் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இப்போது உங்களுக்கு வந்து இந்த ஆடிஷன்ஸில் என்னென்னலாம் காத்துட்ருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு முதல் சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய டைம் 120 நொடிகளுக்குள்ளே இருக்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் பாடணும். ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடலை எடுத்து அந்த 120 செகண்ட் நீங்கள் பாட போகிறீங்க. அண்ட் உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே 5 நடுவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜட்ஜ் பேனலில் உட்காந்துருப்பாங்க. அண்ட் இதை எப்படி அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பாடும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஸ்விட்ச் இருக்கும். அந்த ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேளை பிடிக்கல, அந்த பாடல் பிடிக்கல, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பிடிக்கல, இல்லை நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெட் பட்டனை அழுத்திடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த 120 செகண்ட்ஸ்க்கு பாடி முடிச்சதுக்கப்புறமேட்டு 5 நடுவர்களுமே வந்து 5 டேஞ்சர் பட்டன் அழுத்தியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆகலைன்னு அர்த்தம். 4 வாங்கியிருந்தாலும் நீங்கள் அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆகலைன்னு அர்த்தம். 3 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். 2 டேஞ்சர் லைட் மட்டும் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஜட்ஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அவங்க மேலே ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் இருக்குது, அதேமாதிரி ஒரு டவுட்டும் இருக்குது. மேபி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாடல் பாட வைக்கலாம் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஜோனல் மீட் ஆடிஷன் இப்போ உங்களுக்காக தயாராக காத்துட்டு இருக்கேன். அண்ட் இவங்களை யார் இன்னைக்கு ஜட்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். லெட்ஸ் வெல்கம் எஸ்பிபி சரண் அவர்கள், மிஸ்டர் ஜேம்ஸ் வசந்தன், மஹதி அவர்கள், ஷாலினி அண்ட் புஷ்பவனம் குப்புசாமி. ஜேம்ஸ் சார், நம்ம பசங்கள்லாம் வந்து இப்போ தயாராக காத்திருக்காங்க உங்களுக்கு பார்க்கறதுக்காக தான். ஏதாவது பார்த்தாச்சு, ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை ஏதாவது அறிவுரைகள்? அவங்களோட நாங்களாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ஏன்னா க்ரீம் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, செம்ம டேலண்ட் சொல்ல இருக்காங்க. நான் சில பேர் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன். மற்ற பூத்ஸ்லேருந்து மற்ற ஜட்ஜஸ் வந்து எங்களுக்கு சொல்லும்போது ஐயோ இன்னைக்கு 3 பேர் பார்த்தோன்னு சரணோ மகதி கூட எனக்கு சொன்னாங்க, ஷாலினி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் பாடுறாங்க இங்கே வந்திருக்காங்க அவங்க கேட்க ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன் நான், மோர் தேன் த பேரண்ட்ஸ். சரி, You get 1 shot of 2 minutes and please give your best. Wish you all the best and நல்லா பாடுங்க. நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, பாடுறது சரியா தவறா அப்படிங்கிறத நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்க வேண்டாம், தண்டமிக்கையோட பாடுங்க. நம்ம ஜெயிப்போம், கண்டிப்பாக ஜெயிப்போம். All the best to all of you and give your best shot today. எல்லாருக்கும் வணக்கம். Very happy to see you all again here. Just enjoy yourself. 2 நிமிஷம் இருக்கு. Give it your best shot and leave the rest to God. All the best to all of you. Thank you. Thank you judges. Please take ஸோ நடுவர்கள்லாம் தயாராக காத்துட்டு இருக்கிறாங்க அண்டு கண்டஸ்டன்ஸும் தயாராக காத்துட்ருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் வந்து பார்த்தா லைட்டாக கொஞ்சம் சிவரிங்காக இருக்குமே, இருக்கா? அது ஒன்றும் இல்லை, ஏசி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க, மற்றபடி எதுவும் கிடையாது. யாரை பார்த்து நீங்கள் பயப்படணும்னா இல்லை ஜாலியாக பாடலாம். சரி, நம்ம வந்து கண்டஸ்டன்ட் வந்து யாரையோ கூப்பிட்றதுக்கு நம்ம ஜட்ஜிலேருந்து யாராவது ஒருத்தவங்களை பாட வைக்கலாமா? நம்ம சரண் சாரை பாட கேட்கலாமா? ஓகே, ஸோ நம்ம சரண் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் பாடி இந்த ஆடிஷன்ஸை ஓப்பன் பண்ணி வைக்க போகிறார். என்னோட ஷாலினியும் மஹதியும் 2 பேரும் சேர்ந்து பாடுவோம். ஓகே சார். Butterfly, butterfly, ஏன் விரித்தாய் சிறகை? வா வா ஓ butterfly, butterfly, ஏன் விரித்தாய் சிறகை? அருகில் நீ Butterfly, butterfly.
தேங்க்யூ மனுஜி சரண்.